என்ன விடுங்க? விட முடியாது. நீ என் பொண்டாட்டி தானே. அப்ப என்ன செய்வீங்க? கட்டிப்பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன். மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. அட என்னப்பா இங்க நடக்குது? இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாமே! அட ஆமாங்க. அரைச்ச மாவே அரைக்கிறாங்க. கண்மணி எல்லாம் அங்க வந்து இருந்தாங்க. முன்னாடி இதே இதுல தான் வந்து இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதே மாரி கோவத்தோடையும், மிடுக்கோடையும், துடுக்கோடையும் வந்திருக்காங்க நம்ம கண்மணி. அதே சமையல் கட்டு, அதே கண்மணிக்கு என்ன இடைஞ்சல் குடுக்கணுமோ அதையே குடுக்குறாங்க. ஒரு சோத்து சட்டி அது ஒரு ஒரு கிண்ணம். அந்த சோத்த தட்டி விட சொல்றாளுக. அந்த கிழவியும், அந்த சிரிக்கி அவ யாருங்க? வெண்ணிலாவும். ஆனா, அந்த சமயக்காரம்மா ஃபர்ஸ்ட்டு மாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. தட்டி விட்டா கேட்ச் புடிக்கிறாங்க பாருங்க. நம்ம தல தோனி அளவுக்கு நம்ம கண்மணி. அப்படியே பார்த்துட்டு அசால்ட்டா கொஞ்சம் கூட கோவம் வரலையே! நான் ஏன் கோவிக்கணும்? நான் இருக்கிற கடமைக்கு இருந்துட்டு போறேன். இதுல என் உரிமைய நிலைநாட்டுனதா இருந்தா, உங்ககிட்ட சண்டைக்கு வரலாம் அப்படிங்கிற மாரி மனசுல நெனச்சுட்டு, இனிமே நீங்க ஒண்ணும் பண்ண வேணாக்கா. நீங்க பேசாம போங்க." அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. யாருக்கும் பயப்படல. அவங்க பாட்டுக்கு சோஃபால கால போட்டுட்டு உட்காந்து கெத்தா, கம்பீரமா சாப்பிடுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. "என்னடி கீழ கொட்டி விட சொன்னா இப்படி பண்ணிட்டா?" "ஆமா பாட்டி. இப்ப என்ன பண்றது? சரி விடு. இன்னைக்கு சாப்பிட்டு போட்டும். அப்புறமா பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா, இவ எப்படி என்னன்னு சமைக்கிறா? அப்படி சொல்லிட்டு, "ஏய் நம்ம வீடு வேணாம், அது வேணாம், இது வேணான்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டு சோத்த மட்டும் திங்கிறா." அப்படின்னு சொல்ல சிவாமிக்கு கோவம் வருது. யார் வீட்டு சோத்த திங்கிறா? அவ தனியா எல்லாமே கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறா. அவ அவ அதுல தான் திங்கிறா அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆடி போறாங்க. "ஏய்! நீ சரியா கவனிச்சு சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி நான் நம்ம வீட்ல தான் எடுத்து சமைச்சான்னு நெனச்சேன். இப்ப பாரு நம்ம மூக்கடப்பட்டு நிக்கிறோம்." அப்படிங்கிறாங்க. "சரி விடுங்க. அடுப்பு எல்லாமே நம்மது தானே." அப்படிங்கல. அப்ப இத சொல்லுவான். அடுப்பு இதெல்லாம் எங்கது தானே, இடம் எங்கது தானே." அப்படிங்கல. "சரிங்க. அடுப்பு இதெல்லாம் உங்கதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சமைக்க சொல்லிங்க மாட்டேங்கிறீங்க." அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அப்படின்ட்டு டக்குனு என்ன பண்றாங்க, ஃபோன் எடுக்க, "பாட்டி அப்புறம் கோர்ட்லேருந்து வந்தா போச்சு. வேணான்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி வேகமா பறக்குது. நான்லாம் அவகிட்ட பேசல. நீயே சொல்லிக்க. டக்குனு வெண்ணிலா வந்துட்டு, "ஏய் கண்மணி நில்லு." அப்படின்னு ஃபோன கட் பண்ணுது. எதுக்கு? யாருக்கு அடிக்கிற?" "ஆமா, இந்த வீட்ல இடம் இல்லன்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்லணும்ல. நான் பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிருவேன்ல. எனக்கு என்ன தேவையா? எனக்கு என்ன வீடு இல்லையா? வாசல் இல்லையா?" அப்படி சொல்ல, "சரி போ, இருந்து தொல." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்லல. "வா பாட்டி." அப்படின்னு கூட்டிட்டு ஓடிருது. அந்த பயம் இருக்கணும்டி அப்படின்னு சாப்பிடுறாங்க. அடுத்து தேன்மொழிய வச்சுட்டு பணம் குடுத்தாரு இல்லையா ஜீவா, அந்த காச வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தியும் வந்து, "அண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அண்ணி. நீங்க என்ன வேணாலும் எது பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு அந்த இதுக்கு துணையா நிப்பேன்." அப்படிங்கிறாங்க. அப்புறம் பணம் அப்படின்னு பேசையில தான் கார்த்தி கேட்கையில தேன்மொழி டபக்குன்னு சொல்லிருது. "ஜீவா சார் தான் குடுத்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! உன்னை தேன்மொழி சொல்ல சொன்னுச்சா?" அப்படின்னு கண்மணி சொல்ல, அன்பும் பார்க்குறாரு. அது சம்பளம் தான் குடுத்தாருன்னு அன்புக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு உள்ளுக்க போயிடுறாங்க. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க வெண்ணிலா என்ன பண்ணுது, "பாட்டி அந்த ஜீவா தான் காசு குடுத்துருக்கான் பாட்டி. இத வச்சு ஏதாவது பேசுவோமா?" பேசுவோம்." அப்படின்னு அந்த மருமக இருக்கா, பேத்திய கூட்டிக்கிட்டு வருதுங்க கிழவி குந்தாணி. "ஏய் இங்க வாடி, நான் ஒரு படம் பார்த்தேன்டி. அவ அதுல ஒருத்தி இருக்கால்ல ஹீரோயினி, சரியான வாயாடி, அட்டங்காப்புடாரி." "அப்படியா?" "ஆமா, நானும் தான் அந்த படம் பார்த்தேன்." அப்படின்னு சொல்ல, "என்னது படமா? இன்னும் பாட்டி எதுவுமே சொல்லலையே, உனக்கு எப்படி புரிஞ்சுச்சு?" அப்படின்னு அதுங்க சொல்ல, ஐயோ மக்குங்களே! அ கண்ணடிக்குதுங்க. கண்ணடிச்ச உடனே சரி, சரி புரிச்சுக்கிறாளுக. அந்த 2 பேரும் கற்பூரம் மாதிரி. அப்புறம்? அப்புறம் என்னாச்சு? அவ ஹீரோயினி புருஷன்கிட்ட சண்டை போட்டு போயிர்றா. போனவ சும்மா இருக்கணும்ல, கூடவே வேலை செய்றவன கூட வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி, என் பேரு முத்தி அப்படின்னு வந்து கடைசில அவன்கிட்டருந்தே காச வாங்கிட்டு வந்து, அந்த காச வச்சே முன்னுக்கு வர பார்க்குறாளுக. உலகத்துல இப்படித்தான் கட்டுன புருஷன விட்டுட்டு இப்படிலாம் அலையிறாளுக. அவளுகளுக்கு பேரு பெரிய சிகாமணியா, உத்தமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அப்படியே கோவம் வருது. அப்படியே மொறச்சு பார்க்குறாங்க கண்மணி. "பாட்டி மொறச்சு பார்க்குறா" அப்படிங்கையில, "ம், ம், ம் ஒரு அளவா பேசுடி அது வேற" அப்படிங்கையில கண்மணி கோவம் வந்துருது. ஆனாலும் எப்படித்தான் அடுத்தவ புருஷன் இப்படிலாம் அலையிறாளுகள புருஷன விட்டுட்டு அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு மரியாதையா பேசு" அப்படிங்கிறாங்க. "ஏய் உனக்கு என்ன? உன்னையவா நாங்க பேசுனோம்?" அப்படின்னு இதுக 3 பேச, பாட்டி வந்துட்டு, "அதானே" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, நீங்க யார பேசுனீங்க? ஏன் பேசுனீங்க? எதுக்கு பேசுனீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இனிமே இதுக்கு மேல பேசுனீங்க, அவ்வளோதான் மரியாதை கெட்டு போகும்." அப்படின்னு கைய நீட்டி பேச, "யார பார்த்துடி மரியாதை கெட்டு போகுங்கிற? என்ன நெனச்சுட்டு இருக்க?" அப்படின்னு வேகமா வெண்ணிலா எந்திரிக்க, டக்குன்னு வெண்ணிலா கைய அடக்குது கிழவி. "ஏய் போதும். அதுக்கு மேல எதுவும் பேசிறாத." "பாட்டி சும்மா இருங்க பாட்டி." அப்படின்ட்டு, "எனக்கு தான் நல்லா தெரியுமே. அந்த ஜீவா கூட தான் நீ நல்லா சுத்தி திரிஞ்சியே. அவன் குடுத்த காசுல தானே இப்ப நீ முதலாளி ஆக பாக்குற. ஏதோ பிசினஸ் பண்ண போற. அப்புறம் என்ன? அதத்தான் நாங்க சொன்னோம்." அப்படின்னு சொல்ல கோவம்
கோவம் வருது பாருங்க. அவ்வளோதான் அடக்கிக்க, அவ்வளோதான் வெண்ணிலா அப்படிங்கிற என்ன பண்ணுவ? நான் சொல்றேன்டி, அப்படிதான்டி நீ ஊர அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்தி தாண்டி அப்படின்னு கொஞ்சம் அருவருக்கிற மாரி பாஷையில பேச, பலார்ன்னு ஒரு அற குடுக்குறாங்க பாருங்க கண்மணி. செம்ம குருவி கொய்ன்னு கூத்தாடுது. "பாட்டி என்ன அடிச்சுட்டா பாட்டி" அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேனே கேட்டியாடி? எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கடி, அவங்களோட மானத்த பத்தி பேசினா யாருக்குமே கோவம் வரும்டி. அவ ஆத்தாள பத்தி பேசுனதுக்கே என்னையவே வச்சு பார்க்கல. நீ அவளையே நீ பேசினா விடுவாளா என்ன? பாட்டி நீங்க தானே ஏதாவது சொல்லி வம்பளுக்குன்னு சொன்னீங்க. சொன்னேன்டி, அதுக்காண்டி நான் அவ மூஞ்சி போற போக்குலயே உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? இப்படிலாம் பண்ணலாமா? பேசலாமா? இல்ல பாட்டி, அவளை வந்து டீஸ் பண்ணி விரட்டுறோன்னு தான் அப்படின்னு சொல்றாங்க. வேணாண்டி, இதெல்லாம் வேணாம். வேற ஏதாவது நமக்கு 1000 வழி இருக்கு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. அதெல்லாம் விட்டுரு. இல்ல பாட்டி, நான் நல்லா சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். நான் கண் கூட பார்த்தேன். அந்த ஹோட்டல் ஜீவாவை ஓனர் இருக்கானே, அந்த ஜீவாவை இவ வச்சிருந்தா அப்படின்னு ஒன்று. ஏ வெண்ணிலா அப்படின்னு ஒரு குரல். ஆறுன்னு பார்த்தா அன்பு. கிட்டக்க வந்தோன்னே பச்சு பச்சுன்னு வளார்னு அடிக்கிறான் பாருங்க, சப்பு சப்புன்னு. உருமி கொன்னுட்டாடா அப்படின்னு சோவால சொய் சொய் சொயின்னு போய் விழுகுது. பாட்டி பார்க்குது. டேய் என்னடா இவ்வளோ போட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆமாம், அவள் ஆளால் போட்டு வறுத்து எடுக்கிறாளே, அது உங்கள் காதில் தங்கம் பாய்ச்சன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லிவிட்டா? அவள் அப்படி இருந்துட்டு வந்தா தானே பாட்டி அப்படின்னு கோவம் வந்து கையை ஓங்கிடுறாரு. இப்போ புரியுதா அன்பு அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா பார்க்குறாங்க. என்ன பாட்டி, என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை பேசுகிறீங்க? ஏண்டா என்னடா அன்பு, உன் கண்ணு முன்னாடி நான் பேசுகிறேன்னா அவள் கண்ணு முன்னாடி என்னை அறைய ஓங்குற அப்படிங்கல. பின்ன நீங்கள் பேசின பேச்சுக்கு வேறு ஆளாக இருந்தால் நேரம் வெட்டி பொலி போட்டிருப்பேன். ஆனால் உங்களை கண்டு பேசாமல் விடுறேன் அப்படின்ட்டு வெண்ணிலா பார்க்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாரு. இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற. என்னடி தெரியும் என் பொண்டாட்டியை பற்றி? என்ன தெரியும்? அவள் கால் தூசிக்கு நீ பெருவியாடி. அடுத்த பிரச்சனை எப்படியாவது லவட்டிக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கிடையா கிடக்கிற. நீலாம் பேச வந்துட்ட. நீயும் என் பொண்டாட்டி கண்மணியும் ஒன்னாடி. அவள் கால் தூசிக்கு நீ பெருவாடி அப்படின்ட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. அன்பு என்னை அடிச்சிட்டில, இதுக்கெல்லாம் அப்படிங்கிற என்ன, இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிற? இனிமேல் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இவளை வச்சுக்கிட்டே நீங்கள் காலத்துக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, இது உறுதி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து என்னை மன்னிச்சுக்கடா அன்பு, என்னை மன்னிச்சுக்க கண்மணின்னு வந்து காலில் விழுந்து கதறுவீங்க. அதுக்கான காலம் வரும். அதை இவ வெண்ணிலா செய்வா அப்படின்ட்டு கண்மணி பார்க்குறாங்க. கண்மணி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிது. அன்புவா அப்படி பேசுகிறது அப்படின்ட்டு. நீ போ கண்மணி, எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்ல கண்மணி அங்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் அவ்வளோ ஒரு மாதிரி ஆகுறாங்க. சந்தோஷம்னு படலை, இருந்தாலும் அவங்க மனசு ஒரு ஹாப்பினஸ் ஆகுது. சிவகாமி போகுது. பாத்தியம்மா, உன் மேலே அவன் உசிரியாக வச்சுருக்காம்மா. பாட்டிக்காக தான், எந்த ஒரு பாட்டிக்காக உன்னை பேசினான்ட்டு நீ வீட்டை விட்டு போனியோ, இப்போ அதே பாட்டி தூக்கி எரிஞ்சிட்டான் பார்த்தியா, அவங்க மேலே தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. எப்போவுமே பட்டு பட்டுன்னு பேசுகிற கண்மணி அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அன்புக்கு சந்தோஷம் ஆகி அப்படியே பேசாமல் இருக்காளே ஜாலி அப்படின்ட்டு கிட்டக்க வராரு. பின்னாடி வந்துட்டு ஆய் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இடுப்பை பிடிக்க, என்ன பண்ணுறீங்க போங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தட்டி விட்றாங்க. என்ன கண்மணி இப்பெல்லாம் பண்ணுற, எதுக்கு இப்போ வந்து என் இடுப்பை கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல, அம்மா பாருமா, ஏய் விட்றா, அவள் சாப்பிட்டுட்டு இருக்கல போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. இப்போ தானே வந்திருக்கிறா, அதுக்குள்ளே இப்போவே நீ கொஞ்சம் மனசில் இடம் பிடிச்சிட்டடா. இப்படியே நீ பேசிகிட்டே இருந்தீங்கன்னா முழுசாக இடம் பிடிச்சிடலாம்டா. 6 மாதம்லாம் தேவையில்லை, 6 நாளே போதும்டா. நிஜமாவாம்மா? ஆமாடா. அப்போ பாட்டி என்ன திட்டிக்கிட்டே இருக்கவா? கண்டிப்பாடா. அதுக்கு பாட்டி வந்து வம்பளுக்கணுமே, அதெல்லாம் கண்டிப்பாக வம்பளுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பொழப்பே வம்பளுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். கண்டிப்பாக அடுத்த வம்பளுக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிக்க, என்ன பதில் கொடுக்கலான்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டியை நீ கழுவி ஊத்துறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ கண்மணி மனசுக்குள்ள வருவடா அப்படின்னு சொல்ல, என்னை பெற்ற அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. உண்மையிலே சிவகாமி சொன்ன மாதிரி கண்மணி மனசில் அன்பு இடம் பிடிக்கிறாங்க தான், பிடிப்பாங்க. கண்டிப்பாக பிடிச்சி தானே ஆகணும். ஏன்னா கண்மணி அன்புடன் தானே இருக்குது. கண்மணி அன்புடன் இல்லாமல் வெண்ணிலா அன்புடன் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.